சின்னமங்கலம்ன்ற ஊர்ல வாழ்ந்து வந்த வீரையன் ரொம்ப கஞ்சம். அவன் அதே ஊர்ல ஒரு நகைக்கடை வியாபாரத்தை பண்ணிட்டு வந்தான். ஐயோ, இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நல்ல நாள் இல்லைன்னா யாருமே சுபகாரியங்கள் பண்ண மாட்டாங்க. சுபகாரியங்கள் யாரும் பண்ணாம தங்க நகைகளும் யாரும் வாங்க மாட்டாங்க. 2 மாசம் முடியறதுக்குள்ள என்னோட வியாபாரத்தோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த நஷ்டத்திலிருந்து எப்படியாவது வெளியில வரணும். இப்படி நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் வீரையன். அப்ப அவன்கிட்ட அவனோட பால்ய சிநேகிதன் சீதாராமன் வந்தாரு. என்ன வீரையா, எப்படி இருக்க? எவ்வளோ நாளாச்சுரா உன்னை பார்த்து. ஆளே மாறிட்ட. கடையெல்லாம் நல்லா போட்டிருக்க. நான் பார்க்குறப்போ ஒரு சின்ன ரூம்ல வச்சிருந்த, இப்போ ஒரு பெரிய கடையா மாத்திட்ட. ஆமா சீதாராமா, நீ பார்த்ததுக்கும் இப்பத்திக்கும் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப இங்க சுத்தி இருக்கிற இடத்துலயே பெரிய நகை கடை யாருதுன்னா அது என்னுடைய கடை தான். அட, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன்னை இப்படி பார்க்கறதுக்கு. அது சரி சீதாராமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்திருக்க. என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லடா வீரையா, இந்த வருஷம் நல்ல அறுவடையாச்சு, நிறைய பணமும் கிடைச்சிது. இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற என்னுடைய நண்பர் ஒரு ஸ்டீல் கடை வியாபாரத்தை ஆரம்பிக்க போறாரு. நான் கூட என்கிட்ட இருக்கிற பணத்தை என் நண்பர் கடைக்கு முதலீடா வச்சேன்னா 2 பேருமே முதலாளியா இருக்கலாம்னு யோசிச்சோம். அதான் இந்த பணத்தை அங்க கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்படி எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு சீதாராமன். சீதாராமன் கிட்ட நிறைய நகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட வீரையனுக்கு மனசுல கெட்ட எண்ணம் தோணுச்சு. இந்த சீதாராமன் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு. எப்படியாவது இவனை ஒத்துக்க வச்சு நம்ம கடைக்கு முதலீடு செய்ய வைக்கணும். கொஞ்ச மாசத்துக்கு அப்புறமா வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அவனோட பணத்தை எப்படியாவது அபகரிச்சிடணும். இப்படி நினைச்சுக்கிட்டான் வீரையன். என்ன வீரையா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல வீரையா, நீ ரொம்ப புத்திசாலின்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன வீரையா இப்படி சொல்ற? இப்ப என்ன ஆச்சு? அப்படி முட்டாள்தனமான வேலை நான் என்ன பண்ண? இது வரைக்கும் ஒன்னும் செய்யல, இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்ய போற. எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல வீரையா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அது இல்ல வீரையா, உனக்கு வியாபாரத்து மேல பெருசா அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லனா போயும் போயும் ஒரு ஸ்டீல் வியாபாரத்துக்கா முதலீடா செய்வ? ஏண்டா அப்படி சொல்ற? ஸ்டீல் வியாபாரத்துல லாபம் எதுவும் இருக்காதா? இருக்கும், ஆனா எப்பயாவது தான் இருக்கும். அது என்ன தங்கம்னு நினைச்சிட்டியா? எப்ப பாரு லாபத்தை கொடுக்கறதுக்கு. நீயே ஒரு முறை யோசிச்சு பாரு வீரையா, தங்கத்துக்கு விலை எப்பவுமே அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்டீலுக்கு என்னைக்கு அதோட விலை உயர்ந்திருக்கு? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு. ஆமா வீரையா, நீ சொல்லதான் எனக்கே விஷயம் புரியுது. ஐயோ, நல்ல வேலை இன்னைக்கு ஒன்னு பார்க்காம போயிருந்தா கண்டிப்பா நான் அந்த ஸ்டீல் கடையில போய் முதலீடு பண்ணிருப்பேன். என்னை காப்பாத்திட்ட. ஆனா எப்படியாவது என் பணத்தை வேற எதுலயாவது நான் முதலீடு செஞ்சே ஆகணும். ஏண்டா நண்பா, உனக்கு வியாபாரம் பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்குமா? அதெல்லாம் இல்லடா, எனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி ஒன்னும் தெரியாது. ஆனா இந்த அறுவடைக்கு கிடைச்ச லாபம் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் லாபம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த தடவை கிடைச்ச லாபத்தை எங்கேயாவது முதலீடு பண்ணி விவசாயத்துல ஏதாவது நஷ்டம் வந்தா கூட இதுல வர லாபத்தை வச்சு சமாளிச்சிடலாம். அட, நல்ல முன்னெச்சரிக்கையா தான் இருக்க. அப்படின்னா உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்னோட வியாபாரத்திலேயே முதலீடு பண்ண. எப்படியோ நீ என்னுடைய உயிர் சிநேகிதன். நீ யார்கிட்டயோ போய் உன்னுடைய பணத்தை விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு என்னோட வியாபாரத்துல நம்பிக்கை இருந்தா முதலீடு பண்ணு. ஐயோ, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம என்ன வீரையா, நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. தேடி வந்த வாய்ப்பை விட முடியாதுல வீரையா. நல்ல முடிவு பண்ண வீரையா. இனிமே பாரு உன்னுடைய வாழ்க்கையே எப்படி மாறுதுன்னு. உன் பணத்தை என் கையில கொடு, உனக்கு ரெட்டிப்பு வருமானத்தை ஈட்டு நான் தரேன். அதுக்கு சீதாராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கிட்ட இருந்த பணத்தை வீரையனுக்கு கொடுத்தாரு. சரி வீரையா, நான் போயிட்டு வரேன். பணம் பத்திரம். சீதாராமா, இது உன் பணம் இல்ல, நம்ம பணம். நீ நிம்மதியாரு, நான் பாத்துக்கிறேன். சீதாராமன் தன் கிட்ட இருந்த பணத்தை வீரையனுக்கு கொடுத்துட்டு போனாரு. பைத்தியக்காரன், ரெட்டிப்பு லாபம்னு சொன்னதுமே பலூனை பார்த்த சின்ன குழந்தை மாதிரி அவனா வந்து மாட்டிக்கிட்டான். அப்பாடா,
இந்த 2 மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு நினைச்சேன். ஆடு அது வாசிக்கிடுச்சு. இப்படி யோசிச்சுக்கிட்டு சீதாராமனை பார்த்து சிரிச்சான் வீரையன். ஆனா சீதாராமன் வீரையன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு 3 மாசம் கழிச்சு சீதாராமன் வீரையன் கிட்ட வந்தாரு. என்ன சீதாராமா, அப்போ பணம் கொடுத்துட்டு போனேன், அதோட இப்பதான் வந்திருக்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல வீரையா, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னல, இந்த விவசாயத்தை ஒவ்வொரு முறையும் நம்ப முடியாதுன்னு. இந்த முறை அந்த விவசாயம் ரொம்ப நஷ்டமா போயிடுச்சு. மழை அதிகம், பயிர்கள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. அதான் உன்கிட்ட பணத்துக்காக வந்தேன். 3 மாசமா பணம் எதுவும் நான் கேட்கல, லாபத்துல வந்த பங்கு கொடுப்பேன்னு இப்படி வந்தேன். ஐயோ, பயிர்கள் எல்லாம் வீணா போச்சா? இந்த மழையே இப்படிதான், ஒரு வருஷம் நல்லா பெஞ்சா இன்னொரு வருஷம் தூறல் தான் போடும். விவசாய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீனா பணத்தை கொடுத்துருப்பேன் கண்டிப்பா. மறுபடியும் பணம் வரத்துக்கு ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் தானே வீரையா? எனக்கு எப்படியும் 15 நாளுக்கு அப்புறம் இங்க வர வேலை இருக்கு, அப்ப வாங்கிக்கிறேன். 15 நாளுக்கு அப்புறம் வர, அதுக்குள்ள பணம் தயார் பண்ணு. கண்டிப்பா சீதாராமா, நீ வரத்துக்குள்ள நான் பணத்தை தயார் பண்ணி வைக்கிறேன். இப்படி சொன்னா வீரையன். வீரையனோட பேச்ச நம்பி சீதாராமன் கிளம்பி போனாரு. ஐயோ, இந்த சீதாராமன் பணத்துக்காக வந்துட்டான். அப்ப ஏதோ பண தேவை இருந்ததுன்னு இவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன். இப்போ இந்த லாபத்துல இவனுக்கும் பங்கு கொடுக்கணுமா? இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான் வீரையன். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தன் கடையில இருக்கிற நகைகளை எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி காட்டுக்குள்ள போய் மறைச்சு வச்சான். அப்பாடா, இங்க வச்சா யாருக்குமே தெரியாது. நான் போட்ட திட்டம்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறமா இத வந்து எடுத்துக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டான் வீரையன். அதுக்கு மறுநாள் காலையில வீரையன் எதுவுமே தெரியாத மாதிரி கடைய திறந்தான். ஐயோ, என்ன இப்படி நடந்துருச்சு? என் நகையெல்லாம் யாரோ கொள்ளடிச்சிட்டாங்க. இப்போ நான் யார போய் கேட்கறது, என்ன செய்யறது? இந்த நஷ்டத்துக்கு நான் எப்படி ஈடுகட்ட போறேன்? நானும் என் குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே தெரியலையே. இப்படி நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். இத பாத்துட்டு இருந்தவங்கெல்லாம் இது உண்மைன்னு நம்பி வீரையனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சீதாராமன் வீரையனை பார்க்க வந்தாரு. சீதாராமா, பாத்தியா என்ன கொடுமை நடந்துருச்சுன்னு? நான் நஷ்டம் பட்டது மட்டும் இல்லாம உன்னையும் இப்போ நான் நஷ்டம் அடைய வச்சுட்டேனே. ஏற்கனவே நீயே கஷ்டத்துல இருக்கிற, என் தலையாடமான வச்சு அதுவும் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்டா. இப்படி சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சான் வீரையன். அதுக்கு சீதாராமன், ஐயோ வீரையா, அந்த பணத்தை பத்தி விடுறா. நான் நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு இங்க வரல. ஒரு நண்பனா உனக்கு தைரியம் சொல்லலான்னு இங்க வந்தேன். பணத்துல என்னடா இருக்கு வீரையா, மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான நண்பன் கிடைச்சிருக்கான், அது போதும்டா. இப்படி சீதாராமன் வீரையனுக்கு தைரியத்தை சொல்லி கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீரையன் இப்படி யோசிச்சான். அப்பாடா, இப்ப எல்லாரும் என் நகை கடையில ஆன திருட்டை பத்தி மறந்துருப்பாங்க. இப்ப போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு வீரையன் காட்டுல மறைச்சு வச்சிருந்த தன்னோட நகைகளை எடுக்க போனான். ஆனா அவன் வச்ச இடத்துல அந்த நகை பெட்டிய காணல. ஐயோ, நான் இங்க தானே என்னோட நகைகள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன், இப்போ ஒன்னுத்தையும் காணுமே. இப்படி யோசிச்சுக்கிட்டு சுத்தி முத்தி தேடினான். ஆனா எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ, என் நண்பனை துரோகம் பண்ணணும்னு நினைச்சு நானே இப்படி மோசம் போயிட்டேனே. இப்ப என்னால இதை யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியாது. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒன்னும் பண்ண முடியாம அங்கிருந்து கிளம்பி போனான். கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் சீதாராமன் வீரையனை பார்க்க வந்தாரு. ஆனா இந்த முறை சீதாராமன் பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தாரு. என்ன வீரையா, ரொம்ப உற்சாகமா இருக்க? என்ன விசேஷம்? ஒன்னும் இல்ல வீரையா, ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாத. நான் போன முறை உன்னை சந்திச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தேனா, எனக்கு காட்டு வழியில ஒரு நகைப்பெட்டி கிடைச்சது. அதை எடுத்துட்டு போய் வித்து நானே ஒரு சொந்த நகை கடைய ஆரம்பிச்சேன். அது இப்ப எனக்கு நல்ல லாபத்தை தருது. அப்போ நான் உனக்கு உதவ முடியாம இருந்தேன், ஆனா இப்போ நான் உனக்கு உதவுறேன். இப்படி சொல்லிட்டு சீதாராமன் வீரையனுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. தன்னோட நண்பனுக்கு துரோகம் செஞ்சதால தனக்கு தகுந்த பாடம் கிடைச்சதுன்னு வருத்தப்பட்டான் வீரையன். இது இன்னைக்கு கதை. மறுபடியும் இன்னொரு நல்ல கதையில சந்திக்கிறேன். நன்றி. நந்தவனம் என்ற ஊர்ல
குருமூர்த்தின்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. குருமூர்த்தி அவருடைய மனைவி கௌரி 15 வயசான மகன் கிரியோட சேர்ந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்தாரு. குருமூர்த்திக்கு எல்லாரும் தன்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு ஒரு கெட்ட புத்தி. தனக்கு மிஞ்சி வேற யாரும் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணமும் இருந்தது. தன்னோட மனைவி கௌரியோட பேச்ச கூட அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். இதனாலேயே கௌரி வீட்டுல எதுவும் பேசாம அமைதியா இருப்பா. அம்மா மேல அதீத பாசம் கொண்ட மகன் கிரி அப்பாவை எப்பவுமே எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி இருந்தும் குருமூர்த்தி தன்னோட மகனை எதுவுமே செய்ய முடியல. அம்மாவோட வருத்தத்தை பார்த்து மகன் கிரி கூட ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுவான். குருமூர்த்திய அங்க இருந்த ஊர்க்காரங்க கூட மனசுக்குள்ளேயே கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல யாருக்கு பணம் தேவைப்பட்டாலும் குருமூர்த்தியை தான் தேடி வருவாங்க. அதனால சும்மா வெளியில அவரை புகழ்ந்து பேசுவாங்க. இப்படி இருந்தப்போ ஒரு வருஷம் நந்தவனம்ல மழையே பெய்யல, சின்ன தூறல் கூட போடல. மழை காலத்துல கூட வெயில் கொளுத்தி எடுத்தது. ஊர் மக்கள் எல்லாம் இதனால ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாரு. அடிக்கிற வெயில்ல ஒரு மரத்துக்கு கீழே கண்களை மூடி சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஊருக்கு வந்த 2வது நாளே மேகமூட்டை வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கொளுத்துற வெயில் போய் சில்லுன்னு காத்து அடிச்சுது. இது எல்லாத்துக்குமே அந்த முனிவர் அந்த ஊருக்கு வந்ததுதான் காரணம்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பினாங்க. இவ்வளவு நாள் ஆகியும் முனிவர் தியானத்திலேயே தான் இருந்தாரு. அந்த ஊர் மக்களும் அவர்கிட்ட பேசுறதுக்காகவும் அவரு எப்போ கண்ணை திறப்பாருன்னு அவர் முன்னாடியே உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த முனிவர் யாருன்னு பாக்கிறதுக்காக குருமூர்த்தியும் போனாரு. ஊர் மக்கள் எல்லாம் குருமூர்த்தி வரத பார்த்து வழி விட்டு தள்ளி நின்னாங்க. என்ன இது, நீங்கள்லாம் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா முனிவர் கண்ணை இன்னும் திறக்கலையா? இல்லைங்கய்யா, அவரு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இதே மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. முந்தானத்து பெஞ்ச மழையில கூட நனைஞ்சுக்கிட்டே இங்க உட்கார்ந்துருந்தாரே தவிர கண்ணை மட்டும் திறக்கவே இல்லை. இப்படியே உட்கார்ந்து மயக்கம் அடைஞ்சிட்டாரோ என்னமோ. அவரை எழுப்பி பாத்தீங்களா? ஐயோ, அவரோட தியானத்தை கலைச்சிட்டா நமக்கு சாபம்தான் கிடைக்கும். ஆனா ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் அவர் சாபம் கொடுக்க மாட்டார். டேய் சுப்பிரமணியா, உன் பொண்ணுக்கு 4.5 வயசு இருக்கும்ல, அவளை இங்க அனுப்பு. ஐயா, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுங்கய்யா, நான் கூட்டிட்டு வர மாட்டேன். அடே, நான் தான் சொல்றேன்ல, முனிவர்கள்லாம் ரொம்ப பொறுமைசாலிக. அவங்க பெரியவங்கள வேணா சபிப்பாங்க, ஆனா சின்ன பசங்களெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் தன்னோட பொண்ணை சுவாமிஜி கிட்ட அனுப்பி வச்சான். அந்த பொண்ணும் அப்பாவியா போய் சுவாமிஜியோட காலை தொட்டுது. முனிவரும் சிரிச்சுக்கிட்டே கண்ணை திறந்தார். அந்த குழந்தைய ஆசீர்வதிச்சு அனுப்பி வச்சாரு. குருமூர்த்தியோட யோசனை வெற்றிகரமா ஆனதை நினைச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குருமூர்த்தியும் பெருமையா சிரிச்சாரு. நான் சொன்னேன்ல, குழந்தைகளை முனிவர் சபிக்க மாட்டாருன்னு. உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் இவங்களுக்கெல்லாம் இல்ல குருமூர்த்தி. என்னோட தியானத்தை கலைக்க கூடாதுன்னு இவங்கெல்லாம் அமைதியா இருந்தாங்க. நீ நினைச்சத சாதிக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன பொண்ணை பயன்படுத்தின. இங்க பாருங்க ஐயா, மழைக்காகவும் வெயிலுக்காகவும் எங்க ஊருக்காக நீங்க தியானம் பண்ணி பண்ணி களைப்பா இருப்பீங்க. எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். 3 வேளையும் வாய்க்கு ருசியா சாப்பாடு தரேன். கண்டிப்பா உனக்கு கூட நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த கடைசி வாய்ப்பையாவது நல்லபடியா பயன்படுத்திக்கோ. இப்படி சொல்லி முனிவர் எழுந்து நின்னாரு. முனிவர் சொன்னதோட அர்த்தம் புரியாம குருமூர்த்தி குழம்பி போய் நின்னாரு. முனிவரும் குருமூர்த்தியோட அவரோட வீட்டுக்கு போனாரு. கௌரி முனிவரை பார்த்ததுமே வந்து பக்தியோட வணங்கினான். சகல மரியாதையும் செஞ்சு கௌரவிச்சா. கிரியும் பக்தியோட முனிவருக்கு சேவை செஞ்சான். அன்னைக்கு ராத்திரி தியானத்துல இருந்த முனிவர்கிட்ட குருமூர்த்தி வந்தாரு. ஐயா முனிவரே, கொஞ்சம் கண்ணை திறங்க. சொல்லு குருமூர்த்தி. ஐயா, உங்களுக்கு எங்களுடைய சேவை பிடிச்சிருந்ததா? எந்த ஒரு குறையும் இல்லைல்ல? இல்ல, எல்லாமே சரியா இருந்தது. உன் மனைவி கௌரி இருக்கிற இடத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. நீ இவ்வளவு சொத்து சம்பாரிச்சு இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உன் மனைவி கொண்டு வந்த வரதட்சணை தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்கிட்ட
பணம் ஒன்றும் பெருசாவே இருந்ததில்லையே. முனிவர் இப்படி உண்மையை உடைச்சிட்டதால குருமூர்த்தி பயந்து போய் அக்கம் பக்கத்துல யாராவது நின்னு இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டாங்களோன்னு பார்த்தாரு. குருமூர்த்தி ஏதோ சொல்ல வந்ததை நிறுத்தி முனிவர் அவருக்கு தோன்றின ஒரு கோரிக்கையை சொன்னாரு. நீ எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா குருமூர்த்தி? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் சுவாமி? நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. நாளைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் கடைசியா ஒரு முறை பார்த்துக்கிறேன். அதனால எல்லாரையும் ஒரு இடத்துல வரும்படி நீ ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானே சாமி? கண்டிப்பா செஞ்சிடுறேன். நாளைக்கு காலையிலேயே எல்லாரையும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிறுத்துறேன். இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சொன்னபடியே மறுநாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரையும் தான் வீட்டு முன்னாடி வந்து நிக்க வச்சாரு. ஏதோ பெரிய சாதனைய பண்ணிட்ட மாதிரி தோலை நிமிர்த்திட்டு நின்னாரு குருமூர்த்தி. முனிவரும் எதுவும் தெரியாத மாதிரி மக்கள் முன்னாடி போய் நின்னாரு. நான் கடவுளோட சித்தப்படி தான் இந்த ஊருக்கு வந்தேன். இயற்கையோட பாதிப்பால நீங்க படுற கஷ்டத்தை தீர்க்க சொல்லி எனக்கு உத்தரவு வந்தது. நான் வந்த வேலை முடிவடைஞ்சது. இப்போ நான் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்திருக்கு. நீங்க எல்லாம் நல்ல மனசு இருக்கிற மனுஷங்க. உங்க ஊருக்கு நந்தவனங்கிற பேரு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? உங்க ஊர் பக்கத்திலேயே நந்தவனம்னு ஒரு காடு இருக்கு. அந்த காடே பசுமையா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னோர்கள் தான். அதனாலதான் அந்த காட்டு தேவதை உங்களை நல்லபடியா பாத்துக்கிறா. அந்த காட்டுல இருக்கிற ஒரு அற்புதமான புதையல் மாதிரியே உங்க எல்லாரோட மனசும் நல்ல செழிப்பா இருக்கணும். அது உங்களுடைய தெய்வீக மனசு. அந்த மனசை விட ஒரு பெரிய புதையல் இந்த உலகத்திலேயே இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசார அந்த காட்டு தாயை வேண்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தீர்காயுஷ்மான் பவ. இப்படி சுவாமிஜி எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு திரும்பினாரு. குருமூர்த்தி ஒன்னும் புரியாம சிலையா நின்னாரு. சொன்னல குருமூர்த்தி, உன்னுடைய நேரம் நெருங்கிடுச்சுன்னு. உண்மையாவா சாமி? காட்டுல புதையல் இருக்குன்றது கட்டுக்கதை இல்லல? இல்லப்பா, காட்டுல உண்மையாவே ஒரு பெரிய புதையல் இருக்கு. அப்படின்னா அதுகிட்ட எப்படி போகணும் சாமி? உண்மையாவே அந்த புதையலை அடையணும்னு உனக்கு எண்ணம் இருந்தா அந்த புதையலே உன்னை அதுகிட்ட வரும்படி செய்யும். ஆனா நீ நல்ல மனசால மட்டும்தான் அதை அடைய முடியும். சுயநலம் கொண்ட மனசு அந்த புதையலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பா சுவாமி, எப்படியாவது நான் அதை போய் அடையிறேன். அன்னைக்கு சாயந்தரமே அந்த முனிவர் அந்த ஊரை விட்டு கிளம்பினாரு. மறுநாள் காலையில குருமூர்த்தி காட்டுக்கு கிளம்பினாரு. தான் கூடவே தன்னோட மகனையும் கிளம்ப சொன்னாரு. டேய் கிரி, கிளம்பு, நம்ம காட்டுக்கு பிரயாணம் பண்ணணும். எதுக்குப்பா? காட்டுல பெரிய புதையல் இருக்குன்னு முனிவர் சொன்னாரே, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன பண்ண போற? அது எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாதுல்லப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல என் கூட வா, கிளம்பு. என்னங்க, எங்க இருக்கோ எப்படி இருக்கோன்னு தெரியாம இதுக்காக போறது அவசியமா? கணவனோட நன்மைக்காக அறிவுரை சொல்ல வந்த கௌரிய குருமூர்த்தி திட்டினாரு. வாய மூடு. நல்ல விஷயத்துக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கிறப்போ அபசகுணமா பேசாத. உன்கிட்ட அறிவுரை யார் கேட்டா? போயிங்க. இல்லங்க கிரி. இன்னொரு வார்த்தை பேசன உன் தோலை உரிச்சிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. பாவம் கௌரியும் திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டா. அப்போ அவளுக்கு முனிவர் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. முனிவர் அவங்க வீட்டுல வந்து தங்கி சாப்பிட்டுட்டு இருந்தப்போ குருமூர்த்தி இல்லாத நேரத்துல கௌரி கிட்ட முனிவர் இப்படி சொன்னாரு. அம்மா கௌரி, இது உனக்கு கஷ்ட காலம்மா. உன் கணவர் பேராசப்பட்டு உயிருக்கே ஆபத்து வரும்படி செஞ்சுக்க போறாரு. ஆனா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா உன் கணவனும் உன் மகனும் பிரயாணத்துக்கு தயாரானாங்கன்னா அதுதான் நீ உன் கணவனை பார்க்கறது கடைசி முறையா இருக்கும். உன் மகன் கிரி மலை போல வெற்றியையும் ஞானத்தையும் சம்பாதிச்சு பெருமையோட திரும்பி வருவான். மகனால பேரானந்தம் பெற்று நீ ஸ்வர்கத்தை அடைவம்மா.
இந்த பேச்சு ஞாபகத்துக்கு வந்ததுமே கௌரி அவங்கள எப்படியாவது நிறுத்தணும்னு ஓடினா. ஆனா அதுக்குள்ள குருமூர்த்தி கிரிய கட்டாயப்படுத்தி மாட்டு வண்டியில அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. கௌரி ஒண்ணுமே பண்ண முடியாம அமைதியா அழுதுகிட்டே நின்னா. இன்னொரு பக்கம் குருமூர்த்தி தனக்குத்தானே இப்படி பேசிட்டு இருந்தாரு. புதையல்னா தங்கம் இருக்குமா, வைரங்கள் இருக்குமா, வெள்ளி குடங்கள் இருக்குமா, ஏதாவது இருக்கும். அதை எப்படி திரும்ப எடுத்துட்டு வருது? ஐயோ அப்பா, உனக்கு இப்ப என்ன குறைன்னு இப்படி புதையல் புதையல்னு தேடிட்டு இருக்க? அங்க ஊர்ல அம்மா தனியா இருக்காங்கப்பா. உங்க அம்மாவால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காதுடா. ₹1,00,000 இருக்கிறவனுக்கு ரோட்ல ஒரு ₹100 கிடைச்சதுன்னா என்கிட்ட தான் ₹1,00,000 இருக்கே, இது நமக்கு எதுக்குன்னு விட்டுடுவானா? உடனே அதை எடுத்து கண்ணில் ஒத்திப்பான். இதுவும் அந்த மாதிரி தான். அந்த புதையல் எனக்கு சொந்தமாச்சுன்னா இந்த ஊர்லயே என்னை மிஞ்சி ஒருத்தனும் இருக்க மாட்டான்றது உறுதி. அப்பா, நீ பேராசப்பட்டு அந்த புதையலை தேடுற. அந்த முனிவர் தான் சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? சுயநலம் இல்லாம தேடினாதான் அது கிடைக்கும்னு. அது உனக்கும் எனக்கும் தெரியும். அந்த புதையலுக்கு அந்த காட்டுக்கு தெரியுமா? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணிட்டு காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க 2 பேரும். காட்டுக்குள்ள இதுக்கு மேல மாட்டு வண்டியில போக முடியாதுன்னு 2 பேரும் தோள்ல பைய எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் விருப்பமே இல்லாம வந்துட்டு இருந்த கிரி காட்டுல கால் எடுத்து வச்சதுமே ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்தது. அந்த பசுமையான காடு, தூரத்திலிருந்து கேட்டுட்டு இருந்த கொற்ற அருவியோட சத்தம், இதெல்லாம் கிரிய மெய் சிலிர்க்க வச்சிடுச்சு. கிரியோட மனசு அமைதியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் குருமூர்த்தி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு நடந்து வந்தாரு. அப்பா, இந்த காடே நம்மள அரவணைக்கிற மாதிரி இருக்குல்லப்பா, இந்த இயற்கை சூழல். ஐய, எனக்கு இந்த காடு, சேறு, மண்ணு, புழு, பூச்சி இதெல்லாம் பிடிக்காது. இப்படி ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா காட்ட அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனக்கப்புறமா பாதை 2ஆ பிரிஞ்சு இருந்தது. ஒரு பாதையில யாரோ நடந்து போன கால் தடங்கள் இருந்தது. இன்னொரு பாதை இலைகளால நிரம்பி இருந்தது. டேய், இந்த வழியா யாரோ போயிருக்காங்க போல, வா இப்படியே போவோம். ஆனா கிரி குருமூர்த்தி சொன்னதை கேட்காம இலைகள் நிரம்பி இருந்த பாதையில தனியா நடந்து போக ஆரம்பிச்சான். டேய், என்ன நீ தனியா போறியா? சரி போ, உனக்கு எதா கிடைச்சா சொல்லு. திரும்ப இங்கே வந்து காத்துட்டுரு, நான் புதையல் எடுத்துட்டு சீக்கிரமே வந்துடுறேன். இப்படி 2வது பாதையில போனாரு குருமூர்த்தி. இப்படி அப்பாவும் மகனும் பிரிஞ்சு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் குருமூர்த்தி நடந்து போயிட்டே இருந்தப்போ வழியில ஒரு சின்ன பறவை அடிபட்டு துடிச்சிட்டு இருந்தது. குருமூர்த்தி அதை கையில எடுத்து தூரம் போட்டுட்டாரு. ஒரு மரத்து கீழே உட்காந்து தான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. மரத்து மேல இருந்த ஒரு கூட்டுல இருந்து அப்பதான் பிறந்த ஒரு புது பறவை குருமூர்த்தி மேல விழுந்தது. குருமூர்த்தி அதிர்ச்சியாகி எழுந்தாரு. அந்த பறவைய பார்த்து கோபப்பட்டாரு. ஐயோ, நல்லா தூங்கிட்டு இருந்த என் தூக்கத்தை கெடுத்துட்ட. நீ உயிரோட இருந்து யாருக்கு பிரயோஜனம்? இப்படி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அந்த சின்ன பறவைய நசுக்கி போட்டுட்டாரு. எழுந்து மறுபடியும் தன்னோட பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு. அப்பவே கொஞ்சம் இருட்டாயிருந்தது. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய புலி கால்ல அடிபட்டு ரத்தத்தோட உட்கார்ந்துருந்தது. புலிய பார்த்து குருமூர்த்தி பயந்துட்டாரு. ஐயோ, எவ்வளோ பெரிய புலி! அது கால்ல வேற ஏதோ அடிபட்டிருக்கு. இப்ப அது தூக்கத்திலேருந்து எழுந்ததுன்னா என்ன கண்டிப்பா வேட்டையாடி கொன்னுடும். அது தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதுக்குள்ள அதை கொன்னுடணும். குருமூர்த்தி ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து புலியோட தலையில போட்டு அதை கொன்னுட்டாரு. புலியும் அங்கே இறந்துடுச்சு. அப்போ முழுசா இருட்டாயிடுச்சு. குருமூர்த்திய சுத்தி காத்துல இலைகள்லாம் வட்டமிட்டு வந்து நின்னுது. அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்டுது. டேய், உன்னோட தலையெழுத்த நீயே தீர்மானம் பண்ணிக்கிட்ட. உன்னோட சுயநல புத்திக்கு இந்த காடுதான் சமாதி. அந்த குரல் கேட்டதுமே அந்த இலைகள்லாம் வேகமா சுத்தி குருமூர்த்திய சுத்தி படர்ந்து அவரை அப்படியே மாயமாக்கிடுச்சு. மண்ணாயிட்டாரு. இன்னொரு பக்கம் கிரிக்கு கூட வழியில அடிபட்டு கிடந்த ஒரு சின்ன பறவை தெரிஞ்சுது. ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு ரெக்கையில் அடிபட்டிருக்கோ? இப்படி அதை கையில எடுத்து தடவி விட்டான். அந்த பறவை கண்களை திறந்து எழுந்து நின்னுது. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல?
சரி, என் கூட வா, நான் எங்க போறனோ உன்னையும் கூட்டிட்டு போறேன். இப்படி சொல்லி அந்த பறவைய தோல்ல எடுத்துக்கிட்டான். கொஞ்சம் தூரம் போறப்போ கிரிக்கு ரொம்ப தூக்கம் வந்தது. என்ன இது, நடந்து போயிட்டே இருக்கிறப்போ தூக்கமா வருது? இப்படியே யோசிச்சுட்டு ஒரு மரத்து கீழே உட்கார்ந்தபடியே தூங்கிட்டான். அப்பதான் பிறந்திருந்த ஒரு பறவை அந்த மரக்கூட்டுல இருந்து தூங்கிட்டு இருந்த கிரி மேல விழுந்தது. கிரி தூக்கத்துல இருந்து திடுக்கிட்டு எழுந்தான். அந்த சின்ன பறவைய உடனே கையில எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம அதோட கூட்டிலேயே எடுத்துட்டு போய் விட்டுட்டான். அந்த நேரம் காட்டுக்குள்ள நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தோல்ல இருந்த பறவையோட பேசிக்கிட்டே கிரி காட்டுக்குள்ள நடந்து போனான். கால்ல ரத்தத்தோட ஒரு புலி அங்க படுத்துட்டு இருந்ததை பார்த்தான். புலிய பார்த்ததுமே கிரி கொஞ்சம் பயந்து போனான். ஐயோ, எவ்வளவு பெரிய புலி! இப்படி சொல்லி பயந்து போனான். கிரி தோல்ல இருந்த அந்த பறவை அப்போ பேசிச்சு. பயப்படாத கிரி, அந்த புலி ஒன்னும் பண்ணாது. என்னது, நீ பறவையாச்சு, நீ எப்படி பேசுற? எனக்கு உங்களோட பாஷை புரியும். அந்த புலி உன்னை ஒன்னும் பண்ணாது, நீ அப்படியே நடந்து போ. கிரி பயந்துகிட்டே அந்த புலிய தாண்டி நடந்து போனான். ஆனா புலியோட கால்ல ரத்தம் வரத பார்த்து பரிதாபப்பட்டு பின்னாடி வந்தான். புலிகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லாததால கடகடன்னு தான் பையிலேருந்து ஒரு துணி எடுத்து புலியோட கால்ல கட்டி விட்டான். என்னால இப்பத்திக்கு இதுக்கு மேல எந்த உதவியும் செய்ய முடியாது, பத்திரமா இரு. இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பினான். அந்த நேரம் காடே பிரகாசமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே நல்ல காத்துல இலைகள்லாம் சுத்திக்கிட்டே கிரி முன்னாடி வந்தது. கிரி, வணக்கம். உன் உதவி குணத்தால அந்த புதையலை அடையிற தகுதி உனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நீ கண்டிப்பா அந்த புதையலை அடையலாம். யாரு பேசுறது? கிரி, உன்கிட்ட பேசினது காட்டு தேவதை. அப்படியா? காட்டு தேவதை? எனக்கு எந்த ஒரு புதையலும் தேவையில்லை, நான் அதை தேடி இங்க வரல. ஆனா இப்போ காடு ஒண்ணு அரவணைச்சிருக்கு. உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. காட்டோட மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதி வந்துடுச்சு. நானா? எனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கு. அது என்னன்னா, அடுத்த உயிருக்கு உதவி பண்றது. உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா கெடுதல் மட்டும் பண்ணவே கூடாது. உன் தோள் மேல இருக்கிற சின்ன பறவைக்கு நீ உதவி செஞ்சு உன் தோள் மேல கூட்டிட்டு வர. சாதாரணமா மனுஷங்க தங்களால முடிஞ்ச உதவிய மத்த உயிருக்கு செய்யணும். இது ஒவ்வொரு உயிரினத்தோட கடமை. நீ மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை வந்து உன் மேல விழுந்தது நீ உதவி பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரி உதவி பண்ண மாட்டாங்க. அது நம்மளால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உதவி பண்ணாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நீ அதை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிட்ட. இது 3வது செய்ய முடியாத உதவி. உனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் புலி கால்ல இருந்த காயத்துக்கு மருந்து போட்டு உன்னால முடிஞ்ச உதவிய பண்ண. எதிரிக்கும் உதவி பண்ற குணத்தை யாராவது சொல்லி கொடுத்தா அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. உன்னோட தூய்மையான மனசு காட்டோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீ இயற்கைக்கு பிடிச்சவனா ஆயிட்ட. காட்டுக்கு நடுவுல இருக்கிறது புதையல் கிடையாது, ஒரு பவித்திரமான பாறை. அந்த பாறையை தொடுறவங்களுக்கு 100 ஆண்டு கால ஆயுசும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு எங்கெல்லாம் மக்களுக்கு இயற்கையோட தேவை இருக்கோ அங்க போய் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த உலக நன்மைக்காகவும் தீமைகளை அழிக்கிறதுக்காகவும் 100 நாள் நீ தியானம் பண்ண வேண்டியது இருக்கும். உன் அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத, அந்த பொறுப்பு என்னோடது. கிரி மரியாதையா வணக்கம் சொல்லிட்டு அவனோட தியானத்தை ஆரம்பிச்சான். காட்டு பாதையில 100 நாள் யாகம் பண்ணி அந்த பாறையை தொட்டு வரத்தை அடைஞ்சான். அப்பத்துல இருந்து மக்களுக்கு எங்கெங்க இயற்கையோட தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போனான். தியானம் பண்ணி அவங்களுக்கு நன்மைகளை செஞ்சு நல்ல பேர் எடுத்தான். இது இவங்க கதை. பேராசையுடன் புதையலை தேடி.